வணக்கம், வெல்கம் டு ஷானஸ் சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணுற முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே முறுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதனால முறுக்கோட கலரும் பாருங்கள், ரொம்ப செவக்காமல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது இந்த முறுக்கு மாவை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். முறுக்கு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பை வெறும் கடாயில் லேசாக சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே 50 கிராம் பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல நைஸ் பவுடராக கிடைக்கும். அந்த முறுக்கு மாவில் 2 கப் எடுத்திருக்கேன் நான். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை லேசாக உருக்கி அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு மேலே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்ணெய்லாம் அந்த மாவு ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். அப்போ தான் எவ்வளோ தண்ணி வேணுன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். நிறைய தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நான் முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இது அந்த முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ முறுக்கு உலக்க மூடிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் கரண்டியை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் தான் முறுக்கு பிழிய போகிறேன். இப்போ இது அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒட்டி விட்டுறலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 2-3 கரண்டியை வச்சு பிழிஞ்சு ரெடியாக வச்சிட்டிங்கன்னா போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயும் தேவையான அளவு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி வந்து உள்ளெல்லாம் நமத்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வையும் மிதமான தீயிலேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான முறுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.